அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி 93 இன்று திருவேங்கடத்து அந்தாதி எனும் நூலை பற்றி படிக்கவிருக்கிறோம். முதல்ல அந்தாதி என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த நூலை பற்றி படிக்கலாம். சரிங்களா? அதாவது அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். அந்தாதி என்பது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். அந்தாதியை பிரித்தோம் என்றால் அந்தம் ப்ளஸ் ஆதி. இதில் அந்தம் என்ற சொல்லுக்கு இறுதி என்று பொருள். அந்தம் என்ற சொல்லுக்கு முடிவு அல்லது இறுதி என்று பொருள். ஆதி என்ற சொல்லுக்கு முதல் என்று பொருள். சரிங்களா? இப்போது பாடலில் இதை எவ்வாறு அமைத்து பாடுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலில் முதலாக வரும்படி அமைத்து பாடுவது தான் அந்தாதி எனப்படும். சரிங்களா? அதாவது ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கு அடுத்த பாட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ 2 பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற பாட்டோட கடைசி வார்த்தையை கவனிக்கிறோம். அதாவது கடைசியில் இருக்கிற அந்த இறுதியில் இருக்கிற எழுத்தோ அல்லது எழுத்துனா லெட்டர். சரிங்களா? கடைசி லெட்டர், கடைசி எழுத்து. அல்லது அசை, அசைனா நேரசை நிறையசை. சீர்னா ஒரு வார்த்தை. சரிங்களா? அடினா ஒரு லைன். அப்போது அந்த பாடலில் இருக்கிற கடைசி எழுத்தோ அசையோ சீரோ அல்லது அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலின் முதலாக வரும்படி. இப்போது ஒரு பாட்டு இருக்குது, அந்த கடைசி எழுத்தை அசைய சீர அடியை கவனிக்கிறோம். அதுக்கு அடுத்த பாட்டோடைய முதல் எழுத்து அல்லது அசை அல்லது சீர் அல்லது அடியை கவனிக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். அடுத்து வரும் பாடலில் முதலாக வரும்படி அமைத்து பாடுவது தான் அந்தாதி எனப்படும். சரிங்களா? இதனை சொற்றொடர் நிலை என்று கூறுவதும் உண்டு. இதனை எவ்வாறு கூறலாம்? சொற்றொடர் நிலை என்று கூறுவதும் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம திருவேங்கடத்து அந்தாதி எனும் நூலை பற்றி படிக்கலாம். முதல்ல திருவேங்கடத்து அந்தாதி எனும் நூல் இந்த பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை வேண்டி பாடப்பெற்ற அந்தாதி நூல். எனவே இந்நூல் பார்த்திங்கன்னா திருவேங்கடத்து அந்தாதி என பெயர் பெற்றது. அதாவது திருவேங்கடத்தில் உள்ள பெருமாளின் அருளை வேண்டி, திருமாலின் அருளை வேண்டி பாடப்பெற்ற நூல். இதில் எவ்வாறு பாடிருக்காங்க? அந்தாதியை வைத்து பாடிருக்காங்க. சரிங்களா? அந்தாதி நூல். எனவே இது திருவேங்கடத்து அந்தாதி என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் யார்? பிள்ளை பெருமாள் ஆவார். திருவேங்கடத்து அந்தாதி எனும் நூலை இயற்றியவர் யார்? பிள்ளை பெருமாள் ஆவார். இவருடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆகும். இவருடைய காலம் என்ன? கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆகும். இந்த நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளன? 100 பாடல்கள் உள்ளது. சரிங்களா? பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? மொத்தம் 100 ஆகும். அடுத்தது பிள்ளை பெருமாள் அவர்களுடைய சிறப்பு பெயர் பார்க்கலாம். அழகிய மணவாளதாசர், திவ்ய கவி. அதாவது திவ்ய கவிக்கு பார்த்திங்கன்னா தெய்வ கவிஞர். பிள்ளை பெருமாள் அவருடைய சிறப்பு பெயர் என்னென்ன? அழகிய மணவாளதாசர், திவ்ய கவி. சரிங்களா? அடுத்தது இவர் இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை அஷ்ட பிரபந்தம் என்று கூறுவர். இவர் இயற்றிய 8 நூல்களும் அதோட தொகுப்பை என்னென்னு கூறுவாங்கன்னா அஷ்ட பிரபந்தம் என்று கூறுவர். இந்த 8 நூல்களின் பெயரை நம்ம பிறகு படிக்கலாம். அதாவது இந்த வீடியோட லாஸ்ட்டில் படிக்கலாம். அடுத்தது அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் எனும் பழமொழி பார்த்திங்கன்னா இந்நூல்களின் உயர்வை நமக்கு புலப்படுத்துகின்றது. இந்த 8 நூல்களின் உயர்வை பழமொழியால் எவ்வாறு சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள்? அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அடுத்தது இவருடைய பாடல்களில் பார்த்திங்கன்னா சொல் நோக்கும் பொருள் நோக்கும் தொடை நோக்கும் நடை நோக்கும் கொண்டு ஒழுகுகின்றன. அடுத்தது கிபி 1623 முதல் 1659 வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஓர் அலுவலராய் அமர்ந்து வாழ்க்கை நடத்தி வந்த இவர் பின்னர் இறை தொண்டில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அடுத்து இவர் எழுதிய அஷ்ட பிரபந்தங்கள் நூல்களை படிக்கலாம். அதாவது இந்த 8 நூல்கள், 8 நூல்களையே சேர்த்து தான் அஷ்ட பிரபந்தங்கள் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? அது என்னென்ன நூல்? திருவரங்க தந்தாதி, திருவேங்கட தந்தாதி, திருவேங்கட மாலை, 108
திருப்பதி அந்தாதி, அழகர் அந்தாதி, திருவரங்கத்து மாலை, திருவரங்க கலம்பகம், ஸ்ரீ ரங்கநாயகர் ஊசல். இந்த 8 நூல்களின் தொகுதி தான் பார்த்திங்கன்னா அஷ்டபிரபந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் பார்த்திங்கன்னா திருநறையூர் நம்பி மேகவிடு தூது, எதிராசர் அந்தாதி, பரபிரம்ம விவேகம் ஆகிய நூல்களையும் பிள்ளை பெருமாள் அவர்கள் இயற்றியுள்ளார். அதாவது அந்த 8 நூல்கள் தவிர்த்து திருநறையூர் நம்பி மேகவிடு தூது எனும் நூலையும் இவர் எழுதியுள்ளார். எதிராசர் அந்தாதி, பரபிரம்ம விவேகம் போன்ற நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். அடுத்து பார்த்திங்கன்னா வைணவ நூல்களில் முதலில் 4000 திவ்ய பிரபந்தமும், அடுத்து வேதாந்த தேசிகரின் தேசிக பிரபந்தமும், அடுத்து பிள்ளை பெருமாளின் அஷ்ட பிரபந்தமும் புகழ்பெற்ற நூல்களாகும். அதாவது இது திருமாலை வணங்கி வேண்டி இந்த நூல் எழுதியிருக்காங்க. அதனால் இது வைணவ நூல்கள் ஆகும். சரிங்களா? அதனால் வைணவ நூல்களில் முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், அடுத்து புகழ்பெற்று இருப்பது தேசிக பிரபந்தம், அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளை பெருமாள் அவர்கள் எழுதிய அஷ்ட பிரபந்தம். சரி, அந்த 8 நூல்கள் படித்தோம் இல்லைங்களா? அதை அஷ்டபிரபந்த நூல்கள். அந்த அஷ்டபிரபந்தமும் புகழ்பெற்ற நூல்கள் ஆகும். சரிங்களா? இப்போது திருவேங்கடத்து அந்தாதியில் இருக்கிற எடுத்துக்காட்டு பாடல் ஒன்று படிக்கலாம். திருவேங்கடத்து நிலை பெற்று நின்றன சிற்றன்னையார், தரு வேங்கடத்து தரைமேல் நடந்தன தாழ்பிறப்பின், உருவேங்கல் தத்துக்கு உளத்தே இருந்தன உற்று அழைக்க, வருவேம் கடத்துந்தி அஞ்சலெனரு ஓடினமால் கழலே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.